ஓகேவா? வணக்கம், அலெக்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங். இப்போ நம்ம டிசிஎஸ் 1694 நம்ம ஒரு 3 ஏக்கர் போட்டுருந்தோம் சொல்லியிருந்தீங்களா? இப்போ நமக்கு வந்து இன்னி இடம் 105 நாள் ஆகிடுச்சிங்க. நம்ம அறுவடைக்கு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆட்கள் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ நம்ம வேலைக்கு போகிறோன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக நானும் கிளம்பி வந்துட்டு ஆட்கள் வந்த உடனே சொல்லிவிட்டு கிளம்பிடுவோம். இப்போ வந்து நம்ம 1694 வயசை பொறுத்த வரைக்கும் 115 நாள். ஆனால் நம்ம வந்து 105 நாள்லேயே எடுத்துட்டோம். அது ஏன் அப்படி நம்ம எடுத்தோம்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த செடி வந்து நம்ம நல்லா வதங்க போட்டோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? 70 நாளுக்கு மேலே நல்லா வத்தல் போட்டதுனால நமக்கு காய் வந்து ஒரே ஷேப்பாக ஒரே ஒட்டுக்காக முத்திருச்சு. இப்போ பார்க்கலாம், நீங்கள் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் 1694 தான். சுமார் ஒரு 50 காய் இருக்குன்னு வச்சிங்களேன். 50 காய் இருக்கும். சில செடியில் கூடுதலாகவும் இருக்குது, சில செடியில் கம்மியாகவும் இருக்குது. இதனுடைய தன்மை என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம என்ன இடைவெளி கொடுக்குறோமோ அந்த இடைவெளிக்கு ஏற்ற போல் வந்து காய் வந்து வைக்குங்க. கொஞ்சம் நெருக்கி போட்டோம்னா இதில் ஒரு 50 இருக்கிறது, அதில் ஒரு 15 காய் இருக்கும், 20 காய் இருக்கும். அதிகபட்சம் நான் என்னதில் 70-80 காய் வரைக்கும் அதிகபட்சம் இருக்குங்க. அது தனி செடியாக இருக்கிற இடத்துல வந்து அந்த அளவு இருக்குது. கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 10, 15, 20 அப்படின்னு நமக்கு எல்லாமே கலந்து இருக்குது. சராசரியாக வச்சோம்னா நம்ம ஒரு செடிக்கு ஒரு 30 to 40 காய் எதிர்பார்க்கலாம். இப்படி நம்ம ஒரு ஏக்கருக்கு கணக்கு பண்ணாலே கிட்டத்தட்ட நம்ம வந்து 40 மூட்டையை கண்டிப்பாக தாண்டலாம். அது வந்து ஒவ்வொரு இடத்துக்குடைய மண் வளத்தை பொறுத்தும் பராமரிப்பை பொறுத்தும் கொஞ்சம் மாறுபடும். கடலூர், குள்ளஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி, பண்ருட்டி, நெய்வேலி பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கூடுதல் மகசூல் தான் வந்துட்டு இருக்குது. அவங்க கூட என்னால் போட்டி போட முடியல. என்னென்னா விதை நான் தான் கொடுக்குறேன், பட் ஆனால் என்னை விட அவங்க அதிகமாக ஈல்டு எடுக்கிறாங்க. நம்ம என்ன தான் பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த அளவு ஈல்டு நம்மளால் எடுக்க முடியல. பட் அதோடைய மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் ஒரு பங்கு உழைச்சாலும் அந்த மண் வளம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நான் பார்த்த ஒரு விஷயத்தில் அடிப்படையில் நான் நல்லா பார்த்த விஷயத்தில் அது நல்லா நமக்கு தெரியுதுங்க. ஏன்னா இப்போ ஏக்கருக்கு 40 to 60 மூட்டைன்னு சொல்கிறோம். பட் அந்த 40 to 60ன்றது எல்லாருக்கும் விளையுமானா கண்டிப்பாக விளையில. நமக்கு என்ன குறைஞ்சபட்சம் கடலையை பொறுத்த வரைக்கும் 30 மூட்டை ஒரு ஏக்கருக்கு நம்ம அறுவடை பண்ணிட்டாலே நமக்கு வந்து நஷ்டம் இருக்காது, லாபம் தான். அதை வந்து கண்டிப்பாக நல்லா அடித்து சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மூட்டை 3000 ரூபா போயிட்டுருக்குது. அப்படி 3 மூட்டை கணக்கு பண்ணால் கூட ஒரு 90,000 விற்குங்க. நம்ம ஒரு பாதி ஒரு செலவு பண்ணியிருப்போம். ஒரு ஏக்கர் கடலை விவசாயம் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 40 to 50,000 வச்சுக்கலாம். அந்த 40 to 50,000 ஒரு 100 நாளில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக நமக்கு ஒரு 40,000 கிடைக்கணும். அது கடலையில் மட்டும்தான் கிடைக்கும். மற்ற பயிர்களில் சிலது கிடைக்கலாம். பட் அதிகமான செலவு இல்லாமல் ஓரளவு நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இது வந்து எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்மளுடைய உழைப்புன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பெரிய தொல்லை வந்து காட்டு பன்னியோட தொல்லை இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இந்த 3 ஏக்கருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து காவலுக்கு ஆகணும். ஸோ அப்படி காவலுக்கு ஆகும்போது தான் நம்ம வந்து இந்த அளவு காப்பாற்ற முடியுது. பன்னிகள் வந்து ரொம்ப அங்கே அதிகம். ஸோ அந்த அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் நைட்டில் ஸ்டே பண்ண வேண்டியதாக ஆகிப்போச்சு. இப்போ இந்த 105 நாளில் ஒரு 40 நாளுக்கு மேலே இருந்து நம்ம இங்கே ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சுங்க. ஏன்னா பன்னி ஓட்டணுன்றதுனால பன்னி பிஞ்சு வைக்கும்போதுலேருந்தே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த செடிகள் வந்து நம்ம நட்டதுலேருந்தே ஒவ்வொரு நாளும் இந்த செடியை வந்து டெய்லியும் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து கடைசியாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து அறுவடைக்கு வந்திருக்கோம். நம்ம கடுமையான உழைப்புன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பகலில் வேலைக்கு போய்ட்டு நைட்டில் வந்து அதை பண்ணிகிட்ருக்குறோம். இது இல்லாமல் நம்ம வந்து சேனலுக்கு நிறையா வீடியோவும் தொடர்ந்து போட முடியாத ஒரு சூழல் வந்துச்சு. வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கள ஆய்வுபடி நம்ம வந்து பதிவு போடுவோம். ஏன்னா நம்ம நிலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக பகுதி 1, பகுதி 2, பகுதி 3ன்னு சொல்லிட்டு பகுதியாக பிரித்து போடலாம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் புதுசாக நம்ம வந்து விளக்கம் கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு ஆள் தான். ஸோ நான் வேலையும் பார்த்தாகணும், விவசாயத்தையும் பார்த்தாகணுன்றதுனால எனக்கு கொஞ்சம் நேரமின்மை வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம வந்து பார்ப்பாட்டாக பகுதியாக பிரித்து நம்ம வந்து இதுக்கான பதிவு வந்து கண்டிப்பாக பதிவிடுவோம். அடுத்த கட்டமாக நமக்கு விதை வேணுன்றவங்க சித்திரை வைகாசி இது போடலாம். சித்திரை கடைசியிலும் வைகாசிக்கும் இந்த கடலை வந்து நல்லா ஏற்றராகும். அதே போல் கடலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நம்ம அந்த 105 நாளில் நம்ம எடுக்கிறோன்னா அந்த காயினுடைய வந்து அதிகபட்சமாக வந்து எவ்வளோ தரம் முத்தி இருக்குன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு 50 காய் இருக்கு அப்படின்னா 50 காயுமே முத்தி இருக்கும்னா முத்தி இருக்காது. அதில் ஒரு 4-5 காய் முத்தாமல் இருக்கும். இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 முத்தாமல் தான் இருக்குது. ஆனால் அது முத்தாமல் இருந்தாலும் கல் போல் இருக்குது. ஆனால் அது காய வச்சோம்னா அது கொஞ்சம் சுருங்கும். ஆனாலும் நமக்கு நல்ல ஒரு ஈல்டு தான். இப்போது நம்ம வந்து காய் வந்து உரிச்சு காட்டுவோம். அந்த வெள்ளோடு கருவோடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம பெரும்பாலும் இதில் வந்து கருவோடு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம லைவாக உரிச்சு காட்டலாம், நீங்கள் வந்து பார்க்கலாம். கருவோட ஒடியே தான் அதிகமாக இருக்குங்க. பாருங்கள்,
இதுதான் நம்ம டிசிஎஸ் 1694ன்னு சொன்னது. அதே போல் செடிகள் வந்து நான் பிடுங்கினது வரப்பு ஓரத்தில் இருந்தால் பிடுங்கினேன். பார்க்கலாம், நீங்கள் அதிகபட்சமாக இருக்கிற காயும் கம்மியாக இருக்கிற காயும் பார்க்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான காய். ஆனால் அந்த வரப்பு ஓரத்தில் பிடுங்கிறதுனால இது கொஞ்சம் காய் அதிகமாக இருக்குது பாருங்கள். ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாமே ஒரு சேர முத்திருக்கும் பாருங்கள். தெரியுதுங்களா? காய் வந்து நல்லா கல் மாரி இருக்கும். இப்போ உங்களுக்கு லைவாக காய் உரித்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு 4-5 காய் எடுத்துக்கலாம். 5 காய்ங்களா? இங்கே பாருங்கள், இதுவும் தான் முத்தி போயிருக்கு. பட் ஆனால் உரித்து காட்டும்போது பாருங்கள், இந்த கருவடுன்றது ரொம்ப முக்கியங்க. இப்போது இந்த 5 காயுமே உரிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், பயிர் தனியாக எடுத்துக்கலாம். இதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் கருவடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5 காய் எடுத்துருக்குறோம், 5மே உரித்து காட்டுறோம். பயிரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா G7 போல் தாங்க இருக்கும். அதனால் மார்க்கெட்டுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா கிர்னார் பை கத்திரிலாம் கொஞ்சம் பயிர் வந்து கொஞ்சம் பிங்க் கலர் இருக்கிறதுனால ரேட்டு போட்டு எடுக்க மாட்றாங்க. அச்சோ, இங்கே பாருங்கள், இதுதான் நமக்கு அந்த வெள்ளோடு கருவடுன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அது இதுதான். இது நமக்கு ஃபார்ம் ஆகிருந்தால் நம்ம கடலை வந்து தரமாக முத்திருச்சுன்னு அர்த்தங்க. நல்லா தரமாக முத்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த கருவடுன்றது ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் விதை தேவைப்படுறவங்க முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கங்க. நமக்கு வந்து சித்திரை ஒரு 15 தேதியிலேருந்து நம்ம விதை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதாவது ஏப்ரல் ஒரு 25 தேதிக்கெல்லாம் நமக்கு விதை ரெடி ஆகிடும். நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி சித்திரை கடைசியில் போடலாம், வைகாசி கண்டிப்பாக போடலாங்க. இந்த ரகத்தை பொறுத்தவரையும் கண்டிப்பாக நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, எனக்கு வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.